காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, திருமழிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், வானகரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வரும் 26, 27 தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோவில் பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். நாட்டிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக டிக்கெட் எடுக்க முடியும். மேலும் பொது போக்குவரத்து தொடர்பான நிகழ்நேர தகவல்களையும் பெறலாம். அனைத்து கலைகளுக்கும் சமமான இடம், முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆதி கலைக்கோல் பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்தவர் கலை படைப்புகள், பாரம்பரிய இசை கருவிகளையும் பார்வையிட்டார். உயர்தட்டு மக்களுடைய கலைகளுக்கு ஒரு தனி மதிப்பும், உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய கலைகளுக்கு வேறு மாதிரியான ஒரு மதிப்பும் தான் நம்முடைய சமுதாயத்தில் கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்த ஏற்றத்தாழ்வை உடைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. மாணவர்களின் நலனில் மத்திய அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். சமீபத்தில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்கள் நலனில் அரசியல் செய்ய வேண்டாம் என பேசியிருந்தார். இதுகுறித்து சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி நிதியை விடுவிக்காமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் என தெரியவில்லை என்றும், அதனால் அரசியல் செய்வது யார் என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் கூறினார். மதுரை அருகே ஊரணி கான்கிரீட் சுவர் உடைந்து விழுந்ததை கண்டித்து நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வாளிகளை பரிசாக வழங்கினார். அழகு நாச்சியார் ஊரணி 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரப்பட்டதோடு கான்கிரீட் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு 2 மாதம் கூட ஆகாத நிலையில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. எனவே முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி RB உதயகுமார் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயண தொடக்க விழாவில் பங்கேற்க வருமாறு பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு நயினா நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடங்கவுள்ளார். இதையொட்டி டெல்லி சென்ற நயினா நாகேந்திரன் நட்டாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார். 12ஆம் தேதி இங்கே வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அவங்களோட ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனுடன் அண்ணாமலை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அடையாற்றில் உள்ள TTV தினகரன் இல்லத்தில் அவரை அண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமையன்று சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்த நிலையில் TTV தினகரன் அண்ணாமலை சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தவேக தலைவர் விஜயை பாஜக இயக்குவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அடிச்சுவிட தெரியாமல் விஜய் அகந்தையோடு பேசுவதாகவும் சாடினார். CM அங்கிள் மாதிரி CM சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமாக இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில் இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. வரும் சனிக்கிழமை சேலம், நாமக்கலில் தவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை பயணத்தில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை மாற்றி சேலம் மற்றும் நாமக்கலில் பரப்புரை செய்ய இருப்பதாக விஜய் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சேலம், நாமக்கலில் விஜய் மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பரப்புரை பயணத்திலும் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வார பரப்புரை தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது.
தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து 83,000 ரூபாயை கடந்தது. தங்கத்தின் விலை நேற்று காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மீண்டும் பிற்பகலில் 560 ரூபாய் கூடியது. இதனால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 83,440 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராம் தங்கத்தின் விலை 10,430 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் வெள்ளி 148 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,48,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாய் வரை விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தங்க நகை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோல்டு டாலர்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா $3,720 இருக்குது. கண்டிப்பாக $7,000 வரைக்கும் போகுங்கிறாங்க. ஸோ பவுன் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 18, 14, 9 கேரட்ஸில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்துடும். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு 6 பவுன் 7 பவுன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த யூஸ் பண்ண பழகணும் ஃபஸ்ட்டு. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால் 1200 சிசிக்கு உட்பட்ட பெட்ரோல் கார்கள், சிஎன்ஜி கார்கள் மற்றும் 1500 சிசிக்கு உட்பட்ட டீசல் கார்களின் விலை குறைந்துள்ளது. 3 சக்கர, 2 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவற்றின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1800 கார்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாருதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாருதி நிறுவனம் வந்து ரெண்டு விஷயத்தில் பண்ணியிருக்கு. ஒன்று ஜிஎஸ்டியையும் குறைச்சிருக்கு, பிளஸ் பிரைஸையும் குறைச்சிருக்கு. 2 தமாக்கா வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த தருணம் வந்து கார் வாங்குறக்கார ஒரு நல்ல தருணமாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், மின்னணு பொருட்கள், கார்களின் விலை குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பேக்கரி பொருட்களின் விலை 18% 5% குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் தீபாவளி நல்லா கொண்டாடுவாங்க. ஏழைங்க அவங்கவுங்க எல்லாருமே நல்லா வந்து சாப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. நார்மலா இருக்கிற பிரைஸோட இப்ப வர பிரைஸ் கம்மியா இருக்கு இன்னைக்கு. ஸோ வீட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து ஆவின் நெய் விலையை 2 மாதங்களுக்கு குறைப்பதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆவின் பால் பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் ஆவின் நெய் விலையை நிர்வாகம் குறைத்துள்ளது. ஜாரில் அடைத்து விற்கப்படும் 50 மில்லி நெய்யின் விலை 48 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும் அமலில் இருக்கும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரிபுரேஸ்வரி கோவில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அதனை திறந்து வைத்தார். கோமதி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அந்த கோவிலில் திரிபுரேஸ்வரியை பிரதமர் மோடி வழிபட்டார். அப்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டிருந்தனர். முன்னதாக அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி 2 நீர்மின் நிலைய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 1290 கோடி ரூபாய் மதிப்பிலான பல உட்கட்டமைப்பு வசதி திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது பரபரப்பு நடவடிக்கைகளின் மையமாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரளா சென்ற நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே நடைபெற்று வரக்கூடிய ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றுள்ளார். தனியார் ரிசார்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய அவர் படப்பிடிப்பு முடிந்து திரும்பி வரும்போது சாலைகளில் திரண்டிருந்த ரசிகர்கள் அவரை ஆரவாரத்தோடு வரவேற்றனர். வாகனத்தில் நின்றபடி ரசிகர்களை நோக்கி ரஜினி கையசைத்தார். சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 5 பேருக்கு நேரடியாக பணி ஆணைகளை வழங்கினார். கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது வைஷாலிக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் இளநிலை அலுவலர் பணியிடத்திற்கான பணி ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். கால்பந்து வீராங்கனை சுமித்ரா, கூடைப்பந்து வீராங்கனை சத்யா, பாய்மரப்படகு வீரர் சித்ரேஷ் தத்தா ஆகியோருக்கும் அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார்.
சென்னை குளத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிய விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளத்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஹர்ஷ்வர்தன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தனுஷும் அவரது நண்பர்களும் ஹர்ஷ்வர்தனை கடுமையாக தாக்கினர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் 4 சிறார்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பொழுது விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். சின்னச்சேலத்தைச் சேர்ந்த பிரபு, புதுக்கோட்டை திருவெருப்பூரைச் சேர்ந்த ரவி ஆகியோர் கார்மல் கார்டன் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையின் அடைப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பிரபு நிலை தடுமாறி பாதாள சாக்கடைக்குள் விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற ரவியும் உள்ளே இறங்கினார். அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். உதகையில் டீ கடையில் சமையல் சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறி தீப்பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. உதகை கோத்தகிரி நெடுஞ்சாலையில் உள்ள கீழ்கோடப்பமந்து பகுதியில் சந்திரசேகர் என்பவர் நடத்தி வரும் டீ கடையில் கேஸ் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் செய்வதறியாமல் திகைத்த சந்திரசேகர் கடையில் இருந்து வெளியே வந்த நிலையில் சில நொடிகளில் தீப்பிடித்து மணமளவென பரவியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வாரிசு சான்று வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். அம்மாபாளையத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் வாரிசு சான்று பெற இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து அவரை தொலைபேசியில் அழைத்த மேல்முடியனூர் கிராம நிர்வாக அலுவலர் குணாநிதி சான்று வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கூறியுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்த பிரவீன் அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கியுள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட குணாநிதியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பள்ளியில் மேற்கூரை பூச்சுக்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிங்கடாந்தபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டு கடந்த 9 மாதங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் திங்கட்கிழமை காலை பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியர் வகுப்பறையை திறந்து பார்த்தபோது மேற்கூரை பூச்சுக்கள் பெயர்ந்து மாணவர்களின் நாற்காலிகள் மீது கொட்டி கிடந்தன. மாணவர்கள் இல்லாத நேரத்தில் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்ததால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தென்காசி மாவட்டம் வடகரையில் விளைநிலங்களில் புகுந்து நெற்பயிர்களை சேதப்படுத்தி வரும் யானைகளால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வடகரை அடவி நயினார் அணைக்கு செல்லும் வழியில் மேட்டுக்கால் அருகே உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் நெற்பயிர்களையும் தென்னை, வாழை உள்ளிட்ட மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் வனப்பகுதியை ஒட்டி முறையாக அகழிகளை அகலப்படுத்தும் சோலார் மின்வேலி அமைத்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாருங்க, ஒரு சுமார் 2-3 ஏக்கர் இன்னைக்கு அழிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 100 மரத்துக்கு மேலே தென்னை மரத்தை அழிக்கி தொடர்ந்து வடகரையை திட்டம் போட்டு அழிக்க மாதிரி அழிச்சிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எப்படி வனத்துக்குள்ளே பத்தே மாட்டுக்காங்க. அப்போ எவ்வளவு ஃபாரஸ்ட் இங்கே வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. ஒருத்தராவது எங்கள் மாரி அக்கறை கொண்டு இந்த யானையை உள்ள பத்திரம் நினைச்சா தானே எங்களை காப்பாற்ற முடியும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை மீனவ மக்கள் வேலைநிறுத்தம் செய்ததுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ONGC நிறுவனம் ஆழ்கடல் பகுதிகளில் இருந்து இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனை திரும்ப பெறக்கோரி கன்னியாகுமரி மீனவ கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இணையம்புத்தன்துறை கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதுடன் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர் வாழ்வை அளிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம். திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டது. 11 அழகிய வெண்பட்டு திருக்குடைகள் NSC பூசாலை, வால்டெக் சாலை வழியாக மாலை 4 மணி அளவில் கவுனி தாண்டியது. வெளிநடங்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஐந்து நாட்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் குடைகள் செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை திருமலையில் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் நகராட்சியில் கடந்த 20 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். MLAக்கள் ஜெய்சங்கர், நலத்தம்பி உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவனை திருநாய்கள் கடிக்க பாய்ந்த காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன.
சரவணன் என்பவரின் 9 வயது மகன் நிஷாந்த் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டிலிருந்து யதார்த்தமாக வெளியே வந்துள்ளார். அப்போது வாசலில் இருந்த 4 நாய்கள் கூட்டாக சிறுவனை கடிக்க பாய்ந்தது. பயந்து போன சிறுவன் மீண்டும் வீட்டிற்குள் ஓடி தப்பித்தார். தனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறிய முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த 67 வயதான முதியவர் அபுதாகிருக்கு சொந்தமான மார்கேயன்கோட்டை கிராமத்தில் 3 ஏக்கர் 19 சென்ட் நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இவரது இடத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை அடித்து கொலை செய்து கல்லை கட்டி கிணற்றில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துறிஞ்சிப்பூண்டியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரின் மனைவிகள் வரதம்மாள் ஜெயக்குடி இடையே சொத்து பிரிப்பது தொடர்பாக தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த ஜெயக்குடியை கொலை செய்த நபர்கள் அருகில் உள்ள கிணற்றில் வீசியுள்ளனர். அவரது வீட்டு வாசலில் ரத்தக்கரைகள் இருப்பதைக் கண்ட மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பின்னர் அங்கு வந்த காவலர்கள் கிணற்றில் சடலம் கிடப்பதை கண்டுபிடித்து மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். கட்டுக்குடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில நாட்களாக பணியாற்றும் ஆங்கில ஆசிரியர் ஆரோக்கியசாமி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்த நிலையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் நேரில் வந்து மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். அப்போது மாணவர்களின் பெற்றோர் பள்ளி முன்பு திரண்டு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் இரவு நேரத்தில் குட்டிகளுடன் உலா வந்த கரடியால் மக்கள் அச்சமடைந்தனர். சனிக்கிழமை இரவு மஞ்சூர் பஜார் பகுதியில் 2 குட்டிகளுடன் உலவிய கரடி குப்பை தொட்டியில் உள்ள உணவு கழிவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதனை வீடியோ பதிவு செய்த வாகன ஓட்டியை கண்ட கரடி ஆக்ரோஷத்துடன் ஓடி வந்து விரட்டியது. இந்நிலையில் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதே பகுதிகளுக்கு குட்டிகளுடன் வந்த தாய் கரடி உணவு தேடி கடைகளை உடைக்க முயன்றது. நடிகவேல் M.R. ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயாருமான கீதா ராதா காலமான நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சரின் சகோதரி செல்வி, கி. வீரமணி, G.K. வாசன், சீமான், வானதி ஸ்ரீனிவாசன், திரைக்கலைஞர்கள் சிவகுமார், பிரபு, நாசர், பாக்கியராஜ், சோபனா, நளினி, மீனா, சுகன்யா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண மோசடி புகார் அளித்த ஜாய் கிரசல்டா காவல்துறை விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. 2 இயர்ஸா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சு. பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மேலும் 25 லட்சம் பெண்களுக்கு எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்தார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நவராத்திரி பண்டிகை தொடங்கியதை அடுத்து இந்த முடிவை பிரதமர் மோடி எடுத்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் உஜ்வாலா பயனாளிகளின் எண்ணிக்கை 10 கோடியே 60 லட்சமாக அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் வெள்ளத்தால் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். அந்த மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சில தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி ஆய்வு செய்தார். ஆய்வு தொடர்பான வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், பஞ்சாப் மாநிலத்திற்கு வெறும் 1600 கோடி ரூபாயை மட்டுமே நிவாரணமாக பிரதமர் மோடி ஒதுக்கியிருப்பது நியாயமற்றது என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இத்தாலியில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இத்தாலி பிரதமர் மெலோனி ஆகியோரின் உருவப்படங்களை தீயிட்டு எரித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கலவரக்காரர்களை தண்ணீர் பீச்சு அடித்து போலீசார் விரட்டினர்.
நாட்டில் ககையான் மாகாணத்தை சக்தி வாய்ந்த புயல் புரட்டி போட்டது. ரகசா புயல் தாக்கத்தால் பிலிப்பைன்ஸ், தைவான் நாடுகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்று வீசியதால் ஏராளமான வீடுகள், மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. தாழ்வான பகுதிகளில் வசித்த 8200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர்.